முருகப்பெருமானின் அருளால் நல்லதாகவே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சஷ்டி ஒரு மாதத்திற்கு 2 முறையானது சஷ்டி விரதமானது இருப்பாங்க. ஒன்று வளர்பிறை சஷ்டி விரதம், இன்னொன்று தேய்பிறை சஷ்டி விரதம். இந்த நாளில் நம்ம விரதம் இருந்தாலே நம்மளோட வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி நிலையானது நிறைய கிடைக்கும். சஷ்டியில் விரதம் இருந்தாலே அகப்பையில் நிச்சயம் குழந்தை பாக்கியம் வரும் அப்படிங்கிறது அனைவருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இதனால் சஷ்டி விரதம் அப்படின்னாலே குழந்தை வரம் தரும் விரதம் என சொல்லப்படுறாங்க. முருகப்பெருமான் அவதரித்ததாக விசாக நட்சத்திரத்தில், ஆனால் சஷ்டி திதியை தான் முருகனுக்குரிய ஒரு திதியாக சொல்லி அனைவருமே விரதம் இருக்கிறாங்க. வைகாசி மாதத்தில் வரக்கூடிய விசாக நட்சத்திரம் மட்டுமே வைகாசி விசாகம் அப்படின்னு கொண்டாடப்படுவாங்க. சஷ்டி திதியை மட்டும் கேட்கும் வரங்களை தரக்கூடிய வலிமை வாய்ந்த ஒரு திதியாகவும், சஷ்டி விரதத்தை மட்டும் மிகவும் சக்தி வாய்ந்த விரதமாகவும், இதை முருகப்பெருமானுக்குரிய ஒரு திதியாகவும் சொல்வதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பற்றியும், நம்ம இந்த மாதத்தில் வரக்கூடிய சஷ்டி விரதத்தோட சிறப்புகளையும், இனி வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு யோகமாக அமைய நீங்கள் என்னென்ன பரிகாரங்கள்லாம் செய்யணும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மேலுமே 24/1/2026 அன்று வரக்கூடிய தை மாதம் 10ஆம் தேதி வரக்கூடிய இந்த சனிக்கிழமை நாட்களில் நீங்கள் முருகப்பெருமானுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். அது என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். முருகனுக்கு எப்படி விரதம் இருப்பது, வந்த சஷ்டி நாளில் நம்ம என்னென்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத எல்லாமே குறித்து தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்தீங்களா, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திதிகள்லேயே 6வது திதியாக வரக்கூடியது சஷ்டி. ஆறுமுகனாக முருகப்பெருமானுக்கு உரிய ஒரு திதியாகுங்க. முருகப்பெருமான் விசாகம் நட்சத்திரத்தில் அவதரித்தவர் அப்படின்னா கூட அவரோட நோக்கமான சூரனை வதம் செஞ்சு தேவர்களை காத்து அருளிய தினமான சஷ்டி திதியே முருகனுக்குரிய ரொம்ப முக்கியமான நாளாக இருக்குது. முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான விரதம் அப்படின்னு பார்த்தோமா சஷ்டி விரதம் தாங்க. அதிகமான முருக பக்தர்கள் கடைபிடிக்கக்கூடிய விரதமும் இதுதான். மாதந்தோறுமே வரக்கூடிய வளர்பிறை மற்றும் தேய்பிறை சஷ்டிகளில் விரதம் இருப்பதற்கு மாத சஷ்டி அப்படின்னு பெயருங்க. இப்போ இந்த 24/1/2026 அன்று வரக்கூடிய சஷ்டி பார்த்திங்களா வளர்பிறை சஷ்டி. இதனால் நமக்கு இந்த நாளில் நம்ம விரதம் இருந்தாலே நம்மளுடைய வாழ்க்கையானது வளர்ந்து கொண்டே இருக்கும். மேலுமே இது தவிர ஐப்பசி மாத வளர்பிறையில் வரக்கூடிய சஷ்டிக்கு முன் வரும் 5 நாட்கள் மற்றும் சஷ்டி தினம் ஆகியவற்றோடு சேர்ந்து மொத்தம் 6 நாட்கள் இருக்கும் சஷ்டி விரதத்தை மகா கந்த சஷ்டி விரதம் அப்படின்னு சொல்கிறோம். சஷ்டியில் முருகப்பெருமானை வேண்டி விரதம் இருந்தாலே தீராத துன்பம் அனைத்துமே தீரும். வேண்டிய அனைத்து வரங்களுமே முருகப்பெருமான் அருளால் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். மேலுமே திருமணம், குழந்தை பாக்கியம் வேண்டி அதிகமானவங்க இந்த சஷ்டி விரதத்தை கடைபிடிப்பாங்க. மேலுமே இந்த நாளில் நம்ம விரதம் இருந்து வாழ்க்கையில் வெற்றி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த நாளில் முருகப்பெருமானுக்காக விரதம் இருந்து வழிபட்டால் நிச்சயம் அவங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். மேலுமே இந்த சஷ்டியில் விரதம் இருந்தாலே அகப்பையில் நிச்சயம் குழந்தை பாக்கியம் வரும் அப்படிங்கிறது அனைவருக்குமே தெரியும். இதனால் சஷ்டி விரதம் அப்படின்னாலே குழந்தை வரம் தரக்கூடிய விரதம் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. முருகப்பெருமான் அவதரித்த விசாக நட்சத்திரத்தில், ஆனால் சஷ்டி திதியை முருகப்பெருமானுக்குரிய திதியாக சொல்லி நாம் விரதம் இருக்கோம். சஷ்டி திதியை மட்டும் கேட்கும் வரங்கள் வலிமை வாய்ந்த திதியாக இருக்குது. சஷ்டி விரதத்தை மட்டும் ரொம்பவும் சக்தி வாய்ந்த ஒரு விரதமாகவும், இது முருகனுக்குரிய ஒரு திதியாகவும் இருக்குது. முருகப்பெருமானை வழிபடுவதற்கும் அவரோட அருளை பெறுவதற்கும் ரொம்ப முக்கியமான நாளாக இருப்பது தான் இந்த சஷ்டி நாள். திதிகள்லேயே சஷ்டி திதி ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்குது. இந்த திதியில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வேண்டிக் கொண்டோம் அப்படின்னா எப்படிப்பட்ட துன்பமும் மனக்குறையாக இருந்தாலுமே அது நிச்சயமாக நீங்கிவிடும். வளர்பிறை தேய்பிறை என மாதத்திற்கு 2 முறை சஷ்டி திதியானது வருகிறது. இதில் பார்த்திங்களா தேய்பிறை சஷ்டியானது துன்பங்கள் தீர விரதம் இருப்பதற்கு ரொம்ப ரொம்ப ஏற்ற நாளாகவும், 15 திதிகள் இருந்தாலும் இவற்றில் சஷ்டி திதி மட்டும் ஏன் முருகப்பெருமானுக்குரியதாக சொல்லப்படுது, அதற்கு எப்படி என்ன மகத்துவம் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். சஷ்டி திதியோட மகிமை. திதிகள்லேயே சஷ்டி திதியானது 6வது திதியாக இருக்குது. இதனால் மிகப்பெரிய வலிமை உண்டுங்க. ஜோதிட சாஸ்திரத்தின்படி ஐஸ்வர்யத்தை தரக்கூடியது 6 அப்படிங்கிற எண். 6ஆம் எண்ணுக்கு உரிய கிரகம் சுக்கிரன் ஆவார். மகாலட்சுமிக்கு உரிய தெய்வம் கிரகமாக சுக்கிர பகவான் இருக்கிறாரு. இதனால தான் சுக்கிர பகவானுக்குரிய வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமிக்கு விரதம்
விரதம் இருந்தாலே சுக்கிரனோட அருளை நிறைவாக கிடைக்கும். செல்வமும் நம்மளோட வாழ்க்கையில் பெருகி கொண்டே இருக்கும். சஷ்டி விரதமானது ஏன் இவ்வளோ சிறப்பானது அப்படின்னு சில பேர்த்துக்கு இருக்கும் யோசனை. திருமணம், வாகனம், வீடு போன்ற மங்களகரமான சுபயோகமான விஷயங்களை தரக்கூடியவரும் சுக்கிர பகவான் தான். எனவே திதிகள்லேயே 6வதாக வரக்கூடிய சஷ்டி திதியில் விரதம் இருந்தாலே வேண்டிய அனைத்தையுமே நம்ம பெறலாம். 16 பேறுகளில் ஒன்றாக சொல்லப்படக்கூடிய குழந்தை பேறு கிடைப்பதோட மீதமுள்ள 15 பேறுகளையும் அளிக்கும் வல்லமை சஷ்டி விரதத்திற்கு நிச்சயமாக உண்டு. அதே போல தாங்க பூமி தொடர்பான விஷயங்களுக்கும் திருமணம், குழந்தை போன்ற மங்கள நிகழ்வுகளுக்கும் காரணமாக சொல்லப்படுபவர் தான் செவ்வாய் பகவான். இவருக்குரிய அதிதேவதை முருகப்பெருமான் அப்படிங்கிறதுனாலையும் 6 முகங்களால் 6 வகையான தொழில்களை செய்யக்கூடியவர் அப்படிங்கிறதுனாலையும் 6வதாக வரக்கூடிய சஷ்டி திதி முருகனுக்குரியதாக சொல்லப்படுது. வேலையில் சேர்றது, வீடு மற்றும் வாகனம் வாங்கிறது, மருத்துவ தொழில் துவங்கிறது, இது எல்லாமே செய்வதற்கு சஷ்டி திதியானது உகந்த நாளாக இருக்குது. மேலுமே நம்ம வீட்டிலேயே எளிமையான முறையில் சஷ்டி விரதம் இருக்கும் சரியான முறையை நம்ம பார்க்கலாம். இதனால் கிடைக்கும் யோகங்களையும் பார்ப்போம். குழந்தை பாக்கியத்தை அருளக்கூடிய இந்த சஷ்டி விரதத்தை நீங்கள் எளிமையாக கோவிலில் கூட கடைபிடிக்கலாம். முடிந்த வரைக்குமே முருகன் கோவிலில் விரதம் இருப்பது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதுவும் வெற்றியை தந்து தேவர்களோட குலத்தை காத்த இடம் அப்படிங்கிறதுனால திருச்செந்தூர் முருகன் கோவிலில் விரதம் இருப்பது கூடுதல் சிறப்பாக இருக்குது. கோவிலுக்கு செல்ல முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டிலேயே கூட நீங்கள் சஷ்டி விரதத்தை இருக்கலாம். வீட்டிலேயே சஷ்டி விரதத்தை கடைபிடிக்கிறவங்க அதிகாலையில், அதாவது இந்த தை மாதம் 10ஆம் தேதி அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு முருகனுக்கு பூஜை செஞ்சு விரதத்தை நீங்கள் தொடங்க ஆரம்பிக்கலாம். காலையிலையோ அல்லது மாலையிலையோ அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயத்திற்கு சென்று நீங்கள் தரிசிக்கலாம். மேலுமே அன்றைய நாளில் நீங்கள் வீட்டோட பூஜை அறையில் காலையில் வீட்டோட பூஜை அறையை சுத்தம் செஞ்சுட்டு காலை மாலை என 2 வேளைகளிலுமே முருகரோட படத்திற்கு முன்பு நெய் விளக்கு அல்லது நல்லெண்ணெய் விளக்கு ஏற்ற வேணும். அடுத்ததாக பார்த்தோமா முருகனுக்கு பூக்களை சாற்ற வேணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. சட்கோண கோலம் அமைத்து அதன் மீது 6 விளக்கு ஏற்றி நீங்கள் வழிபடுவது இன்னும் சிறப்பானது. முருகப்பெருமானுக்கு சந்தனம், குங்குமம் இட்டு மலர் மாலை சாற்றி அலங்காரம் செஞ்சு நீங்கள் வழிபடலாம். முருகனுக்கு சிவப்பு நிற பூக்கள் சாற்றி நீங்கள் வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அவருக்கு இஷ்ட நைவேத்தியமான அவல், தினை மாவு, தேன் இது எல்லாமே நீங்கள் உணவாக படைக்கிறது இன்னும் புண்ணியத்தை கொடுக்கும். நாள் முழுவதும் நீங்கள் சாப்பிடாம வெறும் பச்சை தண்ணீர் மட்டும் குடிச்சிட்டு நீங்கள் விரதம் இருக்கலாம். முடியாதவங்க பால் இல்லைன்னா வாழைப்பழம் இந்த மாதிரியான ஏதாவது பொருளை நீங்கள் சாப்பிட்டு விரதம் இருக்க ஆரம்பிக்கலாம். வீட்டில் இருக்கிறவங்க இப்படி செய்யலாம். ஆனால் வேலைக்கு போகிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா காலையில் பூஜையை முடித்து விட்டு விளக்கு ஏற்றி விட்டுட்டு பின்னர் பார்த்திங்களா வேலைக்கு நீங்கள் தாராளமாக போகலாம். மீண்டும் மாலையில் இதே போல் பூஜை செஞ்சு நீங்கள் விரதத்தை முடித்து கொள்ளலாம். முடிந்த வரைக்குமே அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்திற்கு சென்று அன்றைய நாளில் நீங்கள் விரதம் இருந்ததுன்னு பலன் பார்த்திங்களா நம்ம கோவிலுக்கு சென்று வழிபட்டு வந்தாலே நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றம் இருக்கும். வீட்டிலேயே இருப்பவங்க விரதம் முடியும் வரைக்குமே முருகனுக்கு விளக்கேற்றி வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. வீட்டிலேயே முருகனுக்குரிய பாமாலை, பதிகம், மந்திரம் இது எல்லாமே நீங்கள் பாடலாம். எதுவுமே தெரியாது அப்படிங்கிறவங்க கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற வாசகத்தையாவது நீங்கள் சொல்லலாம். குறிப்பாகவே கந்த சஷ்டி, திருப்புகழ் உள்ளிட்ட முருகப்பெருமானின் திருப்புகளை உணர்த்தக்கூடிய பாடலை நீங்கள் படிக்கலாம். குழந்தை வரம் வேண்டவங்க விரதத்தின் போது சொல்ல வேண்டிய திருப்புகளை பாராயணம் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மேலுமே அன்றைய நாளில் நம்ம சொல்லும்போது முருகப்பெருமானோட அருளால் நிச்சயம் நாம் நினைத்தது எல்லாமே நடக்கும். முருகப்பெருமானின் விரதம் இருக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த பூஜையை போது நீங்கள் உங்களோட மனக்குறைகளை அனைத்துமே முருகப்பெருமான்கிட்ட சொல்லி நீங்கள் வழிபடும் போது நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கை முருகன் பெருமான் தீர்த்து வைப்பார். சஷ்டி விரதம் இருக்கிறதுனால குழந்தை பேரு நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறதும் அனைவருக்குமே தெரியும். ஆனால் அதோடு திருமண தடை விலக, செல்வ வளம் பெருகுவதற்கும் இந்த விரதத்தை நீங்கள் தொடர்ந்து கடைபிடிக்கலாம். என்ன காரியம் நிறைவேற வேணும் அப்படின்னாலும் சரிங்க, சஷ்டியில் விரதம் இருந்து முருகப்பெருமானை முழு மனதோட முழு நம்பிக்கையோடு நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா நீங்கள் நினைத்தது எல்லாமே நிறைவேறும். மேலுமே எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் முருகப்பெருமானின் அருளால் இனி வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு யோகமாக மாறும். முழு நம்பிக்கையோடு செய்யுங்க, நல்ல ஒரு மாற்றம் உங்களோட வாழ்க்கையில் இருக்கும். மேலுமே நீங்கள் நினைத்தது எல்லாமே, நினைத்த காரியங்களும் சரிங்க, குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கி கொண்டிருக்கிறவங்களும் சரிங்க, திருமண தடைக்காக இயங்கி கொண்டிருக்கிறவங்களும் சரிங்க, இவங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேற நாங்களுமே முருகப்பெருமானின் அருளை வேண்டிக்கிறோம். மேலுமே அவரோட அருளால் நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்கும். என்ன நேயர்களே, வீடியோ பிடிச்சிருந்தா
லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும். மறக்காமல் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மேலுமே இது போல் தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட கருத்தை மறக்காமல் சொல்லுங்கள். அதே மாதிரி கந்தனுக்கு அரோகரா.